என்ன இங்கே தனியாக அமர்ந்திருக்கிறீர்கள்? முகத்தில் சோகம் கப்பியுள்ளது. என்ன கவலை? அகத்தில் பெரியப்பா பெரியம்மா மன்னி எல்லோரும் சேமமாக இருக்கிறார்கள் அல்லவா? பரவாயில்லையே, அவர்களையெல்லாம் இன்னும் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறாயே. என்ன இப்படி சொல்கிறீர்கள்? இல்லை, சம்பிரதாயங்களிலிருந்து விலகியது போல் சொந்த பந்தங்களிலிருந்தும் விலகிவிட்டாயோ என்று நினைத்தேன். அப்படியெல்லாம் இல்லை அண்ணா. இன்று அடியேன் ஏற்றுள்ள இந்த தோற்றம் எங்கு சென்றாலும் மற்றவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்களுடைய கேள்விகளுக்கு அடியேன் பதில் சொல்ல நேரிடும், அல்லது வெளிவேஷம் போடும் ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தும். அதனால்தான் எங்கும் செல்லாமல் இங்கேயே நிலையாக இருக்கிறேன். அண்ணா, எது எப்படி இருந்தாலும் அடியனுக்கும் உங்களுக்கும் இருக்கும் பந்தம் மிகவும் நெருக்கமானதாயிற்றே அண்ணா. அதிலிருந்து ஒருபோதும் அடியேன் விலகி செல்லவே மாட்டேன் அண்ணா. அண்ணா, இந்த புன்னகைக்கு பின் புதைந்துள்ள சோகத்திற்கான காரணத்தை அடியேன் தெரிந்து கொள்ளலாமா? கோவிந்தா, நமக்கு மிகவும் நெருங்கியவர்களுக்கு சம்பிரதாய ரீதியிலும் சரி, சரீர ரீதியிலும் சரி, ஏதேனும் சங்கடம் ஏற்பட்டால் அது நம்மையும் பாதிக்கும். அந்த விதத்தில் கோரேசனுக்கு வந்திருக்கும் பிரச்சனை மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது, கவலைக்கிடமாக இருக்கிறது. கோரேசனுக்கா? அவர் ஆரோக்கியமாகத்தானே இருந்தார். அவருக்கு என்ன நேர்ந்தது? என்னவென்று சொல்வது? கோரேசன் படுத்த படுக்கையாக அசைவற்று கிடக்கிறான். பேச முடியவில்லையாம். மருத்துவர் பரிசோதித்தும் அவனுக்கு என்னவிதமான ரோகம் ஏற்பட்டிருக்கிறது என்று சரிவர தெரியவில்லையாம். கோரேசனுக்கு சமீபத்தில்தான் கல்யாணம் நடந்தது. ஆண்டாளும் தங்கமானவள். அதற்குள் இப்படி ஒரு நிகழ்வு. நினைத்தால் மிகவும் சங்கடமாக இருக்கிறது. கிரகஸ்தாசிரமத்திற்கு ஒரு அடையாளமாக ஆதர்ச தம்பதிகளாக விளங்குபவர்கள் அவர்கள். இதனால்தான் பகவான் மீது அடியனுக்கு கடும் கோபம் ஏற்படுகிறது. ஏன் எப்பொழுதும் தனது சோதனைக்கு நல்லவர்களையே தேர்ந்தெடுக்கிறார்? நீ சொல்வதை பார்த்தால் ஏதோ பகவானை நினைப்பவர்களுக்கு மட்டும்தான் சோதனை வருகிறது, மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பது போல் இருக்கிறது. நீ நினைப்பது தவறு கோவிந்தா. சிலருக்கு அவர்கள் கர்மத்தை கழிக்க பல பிறவிகள் தேவைப்படும். வேறு சிலருக்கோ பகவான் இப்பிறவியிலேயே மொத்தமாக அந்த கர்மத்தை கழிக்க வழிவகுப்பார். ஒருவேளை குரேசனுக்கு இந்த பிறவியிலேயே அவன் கர்மங்களை கழிப்பதற்குண்டான வாய்ப்பை அந்த பெருமாள் ஏற்படுத்தி இருக்கிறாரோ என்னவோ. கூரேசன் இதிலிருந்து மீண்டு வருவான். மீண்டும் தமிழ் பாசுரங்களிலும் மக்களுக்கு உபகாரங்கள் செய்வதிலும் மேலும் தீவிரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வான் என்பதில் அடியேனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அவனுடைய சேவை நம் சம்பிரதாயத்திற்கு தேவை. மன்னிக்கவும், வைணவ சம்பிரதாயத்திற்கு தேவை. நாளை காலை எல்லோரும் சென்று கூரேசனை பார்க்க இருக்கிறோம். சரி அண்ணா, அடியேனும் வருகிறேன். எங்கே? என்னண்ணா இது? கூரேசனை பார்க்கத்தான். நீ எதற்காக கூரேசனை பார்க்க வேண்டும்? என்னண்ணா இப்படி கேட்கிறீர்கள்? எல்லோரும் ஒன்றாக பழகியிருக்கிறோம். அப்படி இருக்க அடியேனுக்கும் கூரேசனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்காதா? தவிர ஒரு 4 பேர் சென்று பார்த்தால்தானே கூரேசனின் குடும்பத்திற்கும் தெம்பாக இருக்கும். வாஸ்தவம்தான். உற்றாரும் நண்பர்களும் சென்று பார்த்தால் மனதிற்கு சமாதானமாகத்தான் இருக்கும். ஆனால் நீ சென்று பார்த்தால் எல்லோர் மனதிற்கும் சங்கடம்தான் ஏற்படும். நீ சம்பிரதாயத்தை விட்டு விலகியிருக்கிறாய் என்று கூரேசனின் தகப்பனாருக்கு தெரிந்தால் அது மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தும். நாளை கூரேசனின் உடல்நிலை குணமடைந்து உடனே உன்னை பற்றி தெரிந்தால் அவன் உடல்நிலை மீண்டும் பாதிக்கும் அபாயம் உள்ளது. அதனால் நீ இப்போது கூரேசனை பார்க்காமல் இருப்பதுதான் நல்லது. அண்ணா, இப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். அடியேன் வருவதை தடுக்காதீர்கள். கோவிந்தா, இப்பொழுதெல்லாம் அடியேன் சொல்லும் பல விஷயங்களை நீ கேட்பதில்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டுமாவது அடியேன் சொல்படி நடந்து கொள். கூரேசனை பார்க்கும் தகுதி உனக்கு வரட்டும். அப்பொழுது சென்று நீ அவனை பார். என்ன தஞ்சா, புடவையை வைத்து என்ன அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? சிலருக்கு எந்த புடவை உடுத்திக் கொண்டாலும்
நன்றாகவே இருக்காது. பட்டுப்புடவையை உடுத்திக் கொண்டாலும் பட்டு போனது போல்தான் இருக்கும். சிலருக்கு எதை உடுத்திக் கொண்டாலும் பாந்தமாக இருக்கும். சாதாரண நூல் புடவை கூட பளிச்சென்று இருக்கும். இதில் நான் எந்த ரகத்தை சேர்ந்தவள்? ஆ, என் வாயால் உன்னை புகழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய். இதை சொல்லவும் வேண்டுமா தஞ்சா? உன் அழகிற்கும் உன் முகப்பொலிவிற்கும் எதை உடுத்திக் கொண்டாலும் அது அந்த புடவைக்கு தானே மதிப்பு. போதுமா? சரி, என் புடவை எப்படி இருக்கிறது? பல நாட்கள் பெட்டிக்குள்ளேயே போட்டி வைத்தது போல் இருக்கிறது. ஆமாம், அதனால்தான் இந்த புடவையை நான் அதிகமாக வெளியே எடுப்பதில்லை. ஏதாவது விசேஷம், கல்யாணம் என்று வரும்போதுதான் எடுப்பேன். தஞ்சா, அந்த வளையல்களை எடு. எதற்கு? முதலில் எடு சொல்கிறேன். இதையும் போட்டுக்கொள். மாமி, என்ன மாமி இது? நாம் என்ன இப்பொழுது கல்யாணத்திற்கா போகிறோம்? நோய்வாய்ப்பட்டிருக்கும் கோரேசன் அண்ணாவை பார்க்க போகிறோம். அதற்காக எல்லோரும் சோக வடிவாகவே போக வேண்டுமா? பொதுவாக எல்லோரும் அப்படித்தான் நினைப்பார்கள். அதுதான் தவறு. அப்படி சென்றால் அவர்களுக்கும் சோகம் அதிகமாகிவிடும். அதனால் இதை நீ அணிந்து கொண்டு போவதுதான் நல்லது. இந்தா பிடி. பார்த்து. சரி, ஏதோ சொல்கிறீர்கள். போகும்போது இதை அணிந்து கொள்கிறேன். நீ இந்த வளையல்களை அணிந்து கொள்ளாமல் போனால் மட்டும் அந்த கூரேசனை பிழைத்துக் கொள்ளவா போகிறார்? மாமி, உங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா? நேற்றும் அப்படித்தான். அவர்கள் முன்னிலையிலேயே முணுமுணுத்தீர்கள். ஆமாம், நான் சொன்னது முற்றிலும் உண்மை. அவர்களுக்கு ஒரு விவரமும் தெரியாது. ஆனால் உன் தாய் கௌசல்யா என்னிடத்தில் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டார்கள். என்ன பார்க்கிறாய்? இதெல்லாம் ஜாதகம் படுத்தும் பாடு. கிரகங்களின் சஞ்சாரத்திற்கு நாம் சவால் விட முடியுமா? ஆண்டாளின் ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறது. அவளுக்கு திருமணமாகி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் கணவர் மாண்டு விடுவார் என்று தெரிந்தும் அந்த கூரேசன் ஆண்டாளை திருமணம் செய்து கொண்டார். வினையை விதைத்தவன் வினையா இருக்கிறான். யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளும் என்று சொல்வார்களே, அதுபோல் கூரேசன் விஷயத்தில் அது உண்மையாகிவிட்டது. ஜாதக பலன்களை பரீட்சித்து பார்க்கலாமா? என்னையே எடுத்துக்கொள். நான் ஏன் இப்படி அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறேன்? அந்த பாழாய் போனவனுக்கும் எனக்கும் ரஜு பொருத்தமில்லை. அதை அலட்சியப்படுத்தினார்கள். அதுதான் அனுபவிக்கிறேன். மாமி, எல்லாவற்றிற்கும் உங்களையே உதாரணம் சொல்லாதீர்கள். சிலருக்கு ஜாதகத்தால் வினை என்றால் சிலருக்கு வாயால் வினை. நீங்கள் இப்படி இருப்பதற்கு உங்கள் வாய்தான் காரணம். அடுத்தவர்களை பற்றி அலட்சியமாக தூக்கி எறிந்து பேசுவது. தஞ்சா, இப்பொழுது நான் யாரை தூக்கி எறிந்து பேசினேன் என்கிறாய்? பட்டு மாமி, ஜாதகம் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். அதற்காக கூரேசன் அண்ணாவை பற்றி இப்படி அச்சானியமாக ஏன் பேசுகிறீர்கள்? நான் எதுவும் அச்சானியமாக சொல்லவில்லை. நெருப்புடன் விளையாடினால் அது எரிக்கத்தானே செய்யும். ஜாதகத்துடன் விளையாடினால் அதன் பலனை அனுபவிக்கத்தானே வேண்டும். சரி சரி, புறப்படுவதற்கு நேரமாகிவிட்டது. தாமதமானால் என் அகத்துக்காரர் என்னை கடிந்து கொள்வார். அகத்துக்காரர் என்றதும் எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. இப்பொழுது சொல்கிறேன், கேட்டுக்கொள். கூரேசனும் ஆண்டாளும் ஒன்றாயிருந்ததால் பிரச்சனை வந்தது. நீயும் ராமானுஜரும் விலகி இருப்பதால் ஆபத்துதான் வரப்போகிறது. இந்த பட்டு எதை சொன்னாலும் அது நிச்சயமாக நடக்கும். உன் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். மாமி, உங்கள் பழைய புராணத்தை நிறுத்துகிறீர்களா? நான் புறப்படுகிறேன். தஞ்சா, நான் புறப்படுகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? எல்லோரும் போகிறோம் என்றுதானே சொன்னாய்? நாம் எல்லோரும் தானே போகிறோம். நாங்கள் எல்லோரும் போகிறோம். நான் சொன்னது எங்கள் குடும்பத்தை. என்ன தஞ்சா இது? நான் ஆசையாய் பெட்டிக்குள்ள இருந்த புடவை எல்லாம் எடுத்து கட்டி கொண்டிருக்கிறேன். அதுவும் தவிர கூரத்தில் எனக்கு ஒரு தூரத்து சொந்தக்காரி ஒருத்தி இருக்கிறாள். அவளையும் பார்த்து விட்டு வரலாம் என்றுதானே நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். கூரத்தில் மட்டுமா தூரத்து சொந்தக்காரி? உங்களுக்குத்தான் ஊருக்கு ஊர் சொந்தக்காரர்கள் இருக்கிறார்களே. நான் தான் பார்த்தேனே. இத பார் தஞ்சா, நான் ஆசையாக கிளம்பி விட்டேன். என்னையும் அழைத்துச் செல். வரவேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் வாய் விஷத்தை அல்லவா கக்குகிறது. நாங்கள் எல்லோரும் அவர் பிழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு போகிறோம். நீங்களோ போகிறவனை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜாதகம் பலிக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சியில் அல்லவா வருகிறீர்கள். என்று உங்கள் எண்ணம் மாறி நல்லெண்ணம் தோன்றுகிறதோ அன்று நீங்கள் எங்களுடன் வரலாம். அதுவரை இந்த அகத்தில் சீதன வெள்ளாட்டியாகவே இருங்கள். அகத்தை பொறுப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள்.
ஓடு மீன் ஓட உருமீன் வரும் அளவு காத்திருக்குமாம் கொக்கு. பட்டு, உனக்கும் ஒரு காலம் வரும், கவலைப்படாதே. அதுவரை பொறுத்திரு. அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரைக் கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம் தென்னிறை சுனைநீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகழ் வானவர் ஈசனே என்கிறார் சுவாமி நம்மாழ்வார் தன் திருவாய்மொழி பாசுரத்தில். சுவாமி, இதன் அர்த்த விசேஷத்தை அள்ளிப்பருக சித்தமாயிருக்கிறோம். ஆம் சுவாமி. ஆழ்வாரும் ஆச்சாரியருமான நம்மாழ்வார் என்ன சொல்கிறார் என்றால், அண்ணல் அதாவது அனைவருக்கும் சுவாமியாய் தெளிந்தும் நிறைந்தும் உள்ள குமார தாரகை பாண்டவ தீர்த்தம் போன்ற சுனை தீர்த்தங்களுடைய திருவேங்கட மலையில் உறைபவனே, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? எண்ண ஒண்ணாத அனாதியான கீர்த்திகளை, அதாவது புகழினை உடையவன். இங்கு நமக்காகத்தான் திருமலையில் அவன் எழுந்தருளியிருந்தாலும் அங்கே வைகுண்டத்தில் உறையும் நித்திய சூரிகள் இங்கும் வந்து அடிமை செய்து தங்களை ஆட்கொண்டு அருளும்படி வேண்ட, அவர்களுக்கும் அந்தந்த சமயத்திற்கும் தகுந்தபடி பல வகையான சேவைகளை அவர்களுக்கும் கொடுத்து வைகுண்டத்தில் நியமனம் செய்வது போலவே இப்பூ உலகில் அவர்களுக்கென்று ஒரு ஸ்தானத்தை, ஒரு பொறுப்பை கொடுக்கிறான் பகவான். அவர்களும் அதை ஆனந்தமாக செய்கிறார்கள். ஆக இவன் சர்வசுவாமி மாயன். ஜாதி மத பிரிவின்றி எல்லோரும் தன்னை வந்து சேவிக்கும்படி லீலா விபூதி நாதனான மாயன் என்பதை விளக்கும்படி திருமலையில் நிற்கிறான். திருவடி முதல் திருமுடி வரை இவன் அணிந்துள்ள ஆபரணங்களுக்குத்தான் எண்ணிக்கை உண்டோ? ஒரே சோதியாய் விளங்குபவனே, செம்மை, மலர்ச்சி, குளிர்ச்சி மற்றும் பரிமளம் வீசும் செந்தாமரை போன்ற திருக்கண்களையும் அதில் அருள் நிறைந்த கடாட்சத்தையும் அவனிடமின்றி வேறு எங்கு காண முடியும்? கடாட்சித்தவுடன் நம்மை அழைத்து புன்முறுவலுடன் வசப்படுத்தும் அழகிய செங்கனி திருவாயை அனைவரும் வந்து சேவியுங்கள். இப்படி ஒவ்வொரு அங்கங்களின் சிறப்பு ஒருபுறம் இருக்க, ஒட்டுமொத்த திருமேனியும் கருமாணிக்கமாக ஒளிவிட்டுக் கொண்டிருக்கிறதே, அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசனுக்கு அடிமைப்பட்டு கிடப்பதே தகுதியான செயல். வியந்து போற்றுகிறார் சடகோபராகிய நம்மாழ்வார். ஆழ்வாருக்கு பகவானின் திருக்கண்களின் மீது எப்போதும் ஒரு அலாதியான ஈடுபாடு உண்டு. ஒரு பாசுரத்தில் நீ 2 யமன்களை வைத்திருக்கிறாயே என்கிறார். என்ன சுவாமி, 2 யமன்களா? உன் திருவடி பற்றும் உத்தமர்களின் ஆவி உண்ணும் இணை கூற்றங்களோ என்று பாடுகிறார். உன்னுடைய 2 திருக்கண்கள் உன்னை தரிசிக்கும் அடியவர்களின் உடலை மட்டுமல்ல, அவர்களின் ஆவியையும், அதாவது ஆத்மாவையும் கவர்ந்திழுக்கும். எனவே உயிர் பிரியும் போதும் பாசக்கயிற்றை போட்டு ஆவியை எடுத்து செல்லும் 2 யமன்களுக்கு ஒப்பானது உன் திருநேத்திரங்கள் என்று பகவானின் திருக்கண்களின் மகிமையைக் கண்டு வியக்கிறார் ஆழ்வார். ஆழ்வாரின் ஈடுபாடு எம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது சுவாமி. வேதத்தால் போற்றப்படும் பரம்பொருள் எம்பெருமான் கண்ணன்தான் என்பதை அடையாளம் காட்டுபவை அவன் கண்களே. அடியேன் தாசன். திருமலை நம்பி, வா, உள்ளே வா. என்றும் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருப்பாயாக. எழுந்திரு. என்ன திருமலை நம்பி, ஸ்ரீபெரும்புதூர் செல்லப் போவதாக சொல்லிவிட்டு இங்கிருந்து புறப்பட்டுச் சென்றாய். இப்போது திடீரென்று திரும்பவும் இங்கு வந்திருக்கிறாய். ஸ்ரீபெரும்புதூர் செல்வதற்கு முன் காஞ்சியம்பதிக்கு சென்றிருந்தேன் சுவாமி. ஓ, நேராக அங்கு சென்று விட்டாயா? திருக்கச்சி நம்பியை சந்தித்தாயா? ஆம் சுவாமி. இப்பொழுது மருமான் ராமானுஜனும் அவர் மடத்தில் தானே தங்கியிருக்கிறார். ஆஹா, அதை சொல் முதலில். மருமானை சந்தித்த ஆனந்தம் உன் முகத்தில் பெரும் பிரகாசமாக தெரிகிறதே. ஆம் சுவாமி, முன்பு பார்த்ததை விட இன்று இவர் முகத்தில் புதுப்பொலிவு ஜொலிக்கிறது. ஆம் சுவாமி,
ராமானுஜனை பார்ப்பதற்கு முன்பே திருக்கச்சி நம்பியை சந்தித்தேன். அவர் ராமானுஜனை பற்றி சிலாகித்து சொன்ன விஷயங்களே அடியேனின் பூரிப்புக்கு காரணமாக இருக்கலாம். ராமானுஜனை பார்த்தேன் என்பதை விட அவனை பற்றி கேள்விப்பட்ட விஷயம்தான் அடியேனின் சந்தோஷத்திற்கு காரணம். அப்படி என்னப்பா கேள்விப்பட்டாய்? தங்களுக்கு ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்கிறேன். மருமான் ராமானுஜன் திருப்புட்குழி பாடசாலையில் வேதாந்த பாடம் படிக்கிறான் என்று. ஆமாம், நன்றாகவே ஞாபகம் இருக்கிறது. அந்த யாதவ பிரகாசரிடத்தில் பயில்கிறான் என்றும் அதற்கு முழு ஏற்பாடு நம் திருக்கச்சி நம்பிதான் செய்தான் என்றும் சொல்லியிருந்தாய். அடியேனும் திருக்கச்சி எது செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று சொல்லியிருந்தேனே. அது வீண் போகவில்லை சுவாமி. தாங்களும் தங்கள் திருவாக்கால் அடியேனின் மருமான் ஞானச் சுடர் விளக்காய் பிரகாசிக்கப் போகிறான் என்று ஆசிகளை நல்கியிருந்தீர்கள். அதற்கு மகுடம் வைத்தாற்போல் இப்போது ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அப்படியா? என்ன அது? யாதவ் பிரகாசர் வேதாந்த பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியமான யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவ மக்ஷினி என்ற ஸ்லோகத்திற்கு அர்த்தம் சொன்ன யாதவ் பிரகாசர் பகவானின் கண்கள் குரங்கின் ஆசன பகுதியான பின்புறத்தின் சிவந்த நிறத்தை ஒத்ததாக இருக்கிறது என்று அபவாதமாக சொல்லியிருக்கிறார். என் அகத்துக்காரர் குணமடையும் வரை நான் இங்கிருந்து அகல மாட்டேன். என்ன ஆண்டாள், ஏன் இப்படி குழந்தை போல் பிடிவாதம் பிடிக்கிறாய்? நம்பிக்கையோடு செல். ஆதிகேசவன் சரி செய்து விடுவார். டேய், என் பொண்ணுக்கு யாரை கட்டி வைக்கணும்னு உனக்கு என்னடி தெரியும்? என் பொண்ணை நான் இளவரசி மாதிரி வளர்த்திருக்கேன். போற இடத்துல மகாராணி மாதிரி வாழணும்.